நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று, நோயாளியை நலம் விசாரிக்கணும். ஒரு நபர் எதிரியாவே இருந்தாலும், நம்ம பேசாத நபரா இருந்தாலும், இல்ல நம்ம பேசாம இருக்கக்கூடிய குடும்பத்த சார்ந்தவங்களா இருந்தாலுமே கூட, அவங்களுக்கு முடியல, அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்கள நேர்ல பார்த்து நலம் விசாரிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேசக்கூடியவங்க யாருக்காவது முடியல அப்படின்னா, உடனே போய் பார்ப்போம், நலம் விசாரிப்போம், ஆறுதலா 4 வார்த்தை பேசுவோம். நம்ம பேசாதவங்களுக்கு தெரிஞ்சா கூட நம்ம விசாரிக்க மாட்டோம். அதனால அந்த மாரி பழக்கம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நம்ம மாத்திக்கிறது நல்லது. நம்ம எவ்வளோதான் உண்மையா இருந்தாலுமே கூட, தேவைக்காக மட்டும் தான் பழகக்கூடிய உலகம் இது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருந்து தான் ஆவணும். அதனால சில பேர்கிட்ட நலம் விசாரிக்கிறதோட நிறுத்திக்கிறது நல்லது தான். அப்படி இல்லாம நம்மள பார்த்தோன்னே 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களே அப்படின்னு இரக்கப்பட்டு அவங்களோட பிரச்சனையில நம்ம உள்ள நுழைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை முடியிற வரையும் நம்ம கூட நல்லா இருப்பாங்க. பிரச்சனை முடிஞ்சோனே சொல்லாம கொள்ளாம காணாம போயிருவாங்க. அப்புறம் நம்ம தான் அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாத 3 தவறுகள். 1, தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத நபர்கள் கிட்ட விவாதம் செய்யக்கூடாது. 2, எந்த ஒரு சூழல்லையும் மத்தவங்களோட வார்த்தைகள் உங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திறக்கூடாது. அது உங்கள புகழ்றதா இருந்தாலும் சரி, இகழ்றதா இருந்தாலும் சரி. 3, உங்களோட வாழ்க்கைய நிர்ணயிக்கக்கூடிய அந்த பொறுப்பும், உரிமையும் எப்பயுமே உங்கள பொறுத்ததா மட்டுமே இருக்கணும்.